SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உலக வங்கியின் அனுசரணையுடன் கல்வியை நவீனத்துவப்படுத்தல் பிரதமர் விசேட கவனம். வடக்கு கிழக்கில் தமிழ் போலீசாரை நியமிக்க அனுர அரசு நடவடிக்கை. வாகன இறக்குமதி தடையினை எதிரொலி ஏற்பட போகும் புதிய சிக்கல். கோழி இறைச்சியின் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான திடீர் தகவல். வெடிச்சு திரறிய வான் ஊர்தி 2 விமானிகள் உட்பட 3 கைது. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். கடந்த அரசுகள் போல் தாமும் ஊடகங்களை அச்சுறுத்தி அடைக்க மாட்டோம் என அமைச்சரவை பேச்சாளர் வைத்திய நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் கருத்து கூறுகையில், ஊடகங்கள் நடுநிலையுடன் சுதந்திரமாக செய்திகளை வெளியிட முழு உரிமை உண்டு. அதை எவரும் தடுத்து நிறுத்த முடியாது. கடந்த ஆட்சி காலங்களில் படுகொலை செய்யும் காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்போம். நீதியை பார்த்து அதே ஊடகவியலாளர்களின் குடும்பங்கள் அனுபவிக்கும் வலி வேதனை எமக்கு தெரியும். எனவே அவர்களை நீதிக்கான வேண்டுதலை நான் நிறைவேற்றே தீருவோம். ஊடகங்களை அடக்கிக் கொண்டு ஆட்சி செய்ய முடியாது. அவ்வாறு செய்ய அரசுக்கு இறுதியில் என்ன நடந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். இலங்கையில் பாடசாலை கல்வியை நவீனத்துவப்படுத்தும் வேலை திட்டத்தின் கீழ் உலக வங்கியின் அனுசரணையுடன் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள் தொடர்பில் பிரதமர் ஹரணி அமசூரிக்கு கலந்துரையாடியுள்ளார். கல்வி அமைச்சர் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலின் போது கடந்த சில வருடங்களாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் பாடசாலைக்கு செயற்படுத்தப்பட்ட திட்டங்களில் தற்போதைய முன்னேற்றம் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. அத்துடன் மாணவர்களின் சுகாதாரத்தை மேம்படுத்துவது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்ட நிலையில் கல்விக்கான தகவல் தொழில்நுட்ப பாடப்பகுதியை மேம்படுத்துவது குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. வடக்கு கிழக்கு பகுதிகளில் அதிகளவில் தமிழ் போலீசாரை நியமிப்பதற்கு சிறப்பு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அங்கு போலீஸ் வெற்றிடங்கள் தமிழ் போலீசாரை வைத்து மிக விரைவாக நிரப்பப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களும் அவர் கூறியதாவது, இலங்கையில் அனைத்து பகுதிகளைப் போலவே வடக்கிலும் எந்த ஒரு அரசியல் தலையீடு இல்லாமல் போலீசார் பணியாற்ற முடியும். கடந்த காலங்களைப் போலல்லாமல் போலீசாரின் சுதந்திரமான செயற்பாட்டை நாம் உறுதிப்படுத்தியுள்ளோம். சட்டத்தின் அடிப்படையில் செயற்படுத்துவதற்கு போலீசாருக்கு முறையான சுதந்திரம் உண்டு. சட்டத்தின் அடிப்படையில் செயற்படுத்தப்படும் போது ஏதேனும் அழுத்தங்கள் முன்வைக்கப்பட்டால் அது தொடர்பில் எனக்கு தெரிவியுங்கள். நான் நிச்சயம் அதற்கு நடவடிக்கை எடுப்பேன். தமிழ் மக்கள் அதிகளவில் வாழும் பகுதிகளில் தமிழ் போலீசாரை நியமிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டன. வடக்கு கிழக்கிலிருந்து அதிகளவான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. அத்துடன் வடக்கு நிலவும் எந்த பிரச்சனைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதையும் அவை தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வாகன இறக்குமதியை நிறுத்துவதற்கு தற்போதுள்ள கடன் கடிதத்தை ரத்து செய்வதற்கும் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் காரணமாக வாகன இறக்குமதியை மீண்டும் ஆரம்பிக்கும் போது ஜப்பான் தரப்பிலிருந்து தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த விடயமானது வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அத்துடன் தற்போது வாகனங்களை வாங்குவதற்கு முற்பணம் செலுத்துவது வீண் செலவு எனவும் அவர் கூறியுள்ளார். பொருளாதார நெருக்கடியை அடுத்து இலங்கைக்குள் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டு பல வருடங்களின் பின்னர் கட்டுப்பாட்டு தளர்த்தாமல் 4 வகைகளின் கீழ் வாகனங்கள் இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கடந்த வருடம் மே மாதம் அறிவிக்கப்பட்டிருந்தது. பின்னர் இந்த ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தனியார் பாவனைக்காக வாகனங்களையும் இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அமைச்சரவையில் அங்கீகாரத்தையும் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது முட்டையின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டிருந்தாலும் கோழி இறைச்சியின் விலை குறைவடையவில்லை என அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் முட்டை மற்றும் கோழி இறைச்சியில் விதிக்கப்பட்டுள்ள வெட் வரி குறைக்கப்பட்டால் இறைச்சி சார்ந்த உணவுப் பொருட்களின் விலையும் குறைக்க முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உலக செய்திகள். மேற்கு குஜராத் மாநிலத்தில் இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான உலங்கு வானூர்தி ஒன்று விபத்துக்குள்ளானதில் 2 விமானிகள் உட்பட 3 பணியாளர்கள் உயிரிழந்துள்ளார்கள். ALH என்ற இந்த உலங்கு வானூர்தி குஜராத்தின் தலைநகர் காந்தி நகரிலிருந்து மேற்கே 416 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போர்பந்தர் விமான நிலையத்தில் வழக்கமான பயிற்சி செய்து கொண்டிருந்த வேளை விபத்துக்குள்ளாகியிருந்தது. இந்நிலையில் குறித்த வானூர்தி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விபத்துக்குள்ளானதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்து எரிந்ததை அடுத்து அதில் 3 பயணியாளர்களும் உடனடியாக மீட்கப்பட்டு மோசமாக எரிந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். எனினும் துர்வசமாக 3 பணியாளர்களும் உயிரிழந்துள்ளதாக போர்பந்தர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன்படி இந்திய காவல்துறையினர் மற்றும் கடலோர காவல்படை விபத்துக்களுக்கான காரணம் குறித்து விசாரணைகள் நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக வங்கியின் அனுசரணையுடன் கல்வியை நவீனத்துவப்படுத்தல் பிரதமர் விசேட கவனம். வடக்கு கிழக்கில் தமிழ் போலீசாரை நியமிக்க அனுர அரசு நடவடிக்கை.
வாகன இறக்குமதி தடையினை எதிரொலி ஏற்பட போகும் புதிய சிக்கல். கோழி இறைச்சியின் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான திடீர் தகவல். வெடிச்சு திரறிய வான் ஊர்தி 2 விமானிகள் உட்பட 3 கைது.